சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூட்ரமும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சிந்து. ஏன்னா பஞ்சாயத்தில் எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க சிட்டு இருந்துட்டு. ஆமாம், சிந்து தான் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணா, சிந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அதனால தான் நான் இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் எனக்குள்ளேயே மூடி மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சிட்டு சொல்கிறாங்க. கேட்ட உடனே மகா இருந்துட்டு, பாத்தியா சிவா எந்த அளவுக்கு கேவலமானவளாக இருந்திருக்கா, அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிருக்கா, நீ நம்பரில் இவன் நல்லவன்ட்டு. ஆனால் இதான் பார்த்து இதான் அவளுடைய உண்மையான முகமேன்றாங்க. நீ போய் இவன் நல்லவ அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியல சிவா உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக சிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து டாக்டர் யாருக்காகவும் நீ விட்டு கொடுத்துடாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு, உன்னுடைய முடிவை என்ன சொல்லு சிவான்றாங்க. இனி நீ சிவா சிந்து கூட வாழணுமா இல்லை வாழக்கூடாதா? இப்போவே வந்து சிந்துவை வெட்டி விட்டு நீ ஸ்னேகா கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழு சிவா, அம்மா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவா இருந்துட்டு, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோவில் சிவா அப்படி என்ன சொல்ல போகிறாங்க தான் அம்மா கிட்ட, சிந்து கூட வாழ போகிறாங்களா, சிந்துவை விட்டு பிரிய போகிறாங்களா அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.